இனியவர்களே, வந்தவாசி பெருநகரத்திலிருந்து சற்றொப்ப ஒரு 8-10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிற இளங்காடு கிராமத்திற்கு நாம் இப்பொழுது வருகை தந்திருக்கிறோம். இளங்காடு தஞ்சை மாவட்டத்தினுடைய திருவையாறை அடுத்து திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே அங்கும் ஒரு இளங்காடு இருந்து கொண்டிருக்கிறது. இயற்கை வேளாண்மையினுடைய விஞ்ஞானியாக கருதப்படுகிற நம்மாழ்வார் பிறந்த ஊர் இளங்காடு. அது தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிற இளங்காடு. சமணத்தினுடைய அற்புதமான பல தடயங்களை தாங்கி நிற்கிற வரலாற்று பெருமை கொண்ட சற்றொப்ப 15ஆம் நூற்றாண்டுக்கும் முற்பட்டிருந்து அருகர் ஆலயத்தினுடைய தொடர்ச்சியான பல அருமையான பல தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த இளங்காடு கிராமத்தினுடைய அருமையான இந்த மான தம்பத்தினை தம்பி காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். யானையோடு ஸ்வஸ்திக வடிவிலே தர்ம சக்கரத்தை இன்னொரு பக்கத்திலே தாங்கி காட்டப்படுகிற தர்ம சக்கரத்தோடு இருந்து கொண்டிருக்கிற இந்த மானத்தம்பத்திலே இந்திரன் தேவேந்திரன் இங்கே 4 கரங்களோடு இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணுகிறீர்கள். ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் மானத்தம்பத்திலே நேராக தேவாதி தேவனை வணங்குகிற ஒரு அற்புதமான காட்சியாக மானத்தம்பத்திலே இதுபோன்று வேறெங்கும் இல்லாத காட்சியை, தேவேந்திரன் வணங்குகிற காட்சியை நீங்கள் வேறு எந்த அருகர் ஆலயத்திலும் காண முடியாது. இதே போன்ற ஒரு சிற்பத்தினை மகாபலிபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த புடைப்பு சிற்பங்களின் வழியாக இருந்து கொண்டிருக்கிற தேவேந்திரன் இந்த அருகர் ஆலயத்தில் இளங்காட்டிலும் இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணுகிறீர்கள். மகோன்னதமாக இருந்து கொண்டிருக்கிற பூர்ண கும்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிற காட்சியினை காட்சிப்படுத்தி இருப்பதன் வழியாக இந்த மானத்தம்பத்தினை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஊரினுடைய மிகப்பெரிய ஒரு வரலாறாக மயிலாப்பூர் பெருநகரத்தோடு இது தொடர்பு கொண்ட ஒரு அற்புதமான கிராமமாக இருந்திருக்கிறது. மயிலாப்பூர் மிகவும் சமணர்கள் அடர்த்தியாக வாழ்ந்த ஒரு காலமாக கிபி 16-17ஆம் நூற்றாண்டுகள் வரை அங்கே சமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயிலும் கூட திருக்குறள் ஆசான் திருவுள்ளத்து நயினார் கோயில் என்கிற பெயராலே அழைக்கப்படுகிறது. இங்கே மிக அற்புதமாக மேலே சமவ சரண அமைப்பு என்பது அந்த கருங்கல்லினாலேயே அமைக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிற பொழுது எவ்வளவு நேர்த்தியாக தங்களுடைய முழுமையான திறனை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த சமவ சரண காட்சியை நீங்கள் மிக அற்புதமாக இந்த அருகர் ஆலயத்திலே காணலாம். தூண்கள் எல்லாம் மிகவும் இயற்கையோடு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அருகர் ஆலயம் மிகவும் குறிப்பாக மயிலாப்பூரோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்த ஒரு ஆலயம் கடல் சீற்றத்தின் காரணமாக அழிந்து போய்விடுமோ என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அங்கிருந்து ஒரு 3 பெட்டிகளிலே அருகத் திருமேனிகளை எடுத்து வந்ததாகவும் அதிலே 2 பெட்டிகளை இந்த இளங்காட்டிலே இறக்கி வைத்துவிட்டு ஒரு பெட்டியினை சிரவண பலிகோலாவுக்கு எடுத்து சென்றதாகவும் அதிலே 2 சிற்பங்களிலே ஒன்றாக மிகவும் மகோன்னதமாக காட்சி தந்து கொண்டிருக்கிற நேமிநாதருடைய அந்த சிற்பம் மிக மிக அருமையாக அந்த கருணை கடாட்சத்தோடு அவர் நின்று கொண்டிருக்கிற தோற்றம், அவருடைய அருள் பார்வை, அவருடைய நாசி அத்தனையும் நம்மை வசீகரப்படுத்தி பக்தி நெறிப்படுத்துகிற காட்சியினை நீங்கள் காணுகிறீர்கள். அவருக்கு பின்னாலே அந்த பிரபையினை கிட்டத்தட்ட 4.5 அடி அளவிலே மிகவும் சிறப்போடு சீரோடு உருவாக்கி இருக்கிறார்கள். இதை உருவாக்கி தந்தவர் ஜினசேனாச்சாரியார் என்பதாக வரலாற்றினுடைய பக்கங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அந்த நேமிநாதனுடைய இயக்கியாக இருந்து கொண்டிருக்கிற தர்மதேவி அம்மன், அந்த அம்மனுடைய சிற்பமும் உலோக சிற்பம் மிக அற்புதமாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2ஐயும் ஒரு உள்புற கிராமத்திலே சென்னை மாநகரத்தினுடைய கடற்கரை நகரத்திலிருந்து கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்திருப்பது, இந்த ஊரிலே பல சமண அறிஞர்கள் மிக பிரபலமாக ஞானம் படைத்தவர்கள் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். இங்கே புகைப்படத்திலே காட்டப்பட்டிருக்கிற அந்த தர்மதேவி அம்மனுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிற சர்வான யக்ஷன் கூஷ்மாண்டி மகா யக்ஷி தர்மதேவியினுடைய சிற்பத்தை நீங்கள் காணுகிறீர்கள். இந்த சர்வான யக்ஷன் சிற்பம் தான் அங்கே சிரவண பெலகோலாவிற்கு எடுத்து செல்லப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். 3 பெட்டிகளிலே
2 பெட்டியினை இறக்கி வைத்தவர்கள் 1 பெட்டியினை அங்கே அனுப்பியிருப்பதாக குறிப்பிடுகிற செய்தியினை நாம் அறிந்து கொள்கிறோம். இனியவர்களே, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான பல வரலாற்று தகவல்களை உள்ளடக்கி இருக்கிற மிகவும் சிறப்போடு இங்கே குடக்கரையில் தொடங்கி உள்ளே வருகிற முகமண்டபம் அர்த்த மண்டபத்தினுடைய ஒரு பூர்ண கும்பத்தின் கீழும் ஒரு மிக எளிமையான முறையிலே ஒரு நாகத்தினை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே நாகதோஷம் உள்ளவர்கள் அது விலகுவதற்கு நீங்குவதற்கு துணையாக இருந்து கொண்டிருப்பதான ஒரு ஐதீகம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதுவரை இளங்காடு கிராமத்திற்கு வருகை தரவில்லை என்றால் ஒருமுறை அவசியம் வாருங்கள். மகோன்னதமாக அமைக்கப்பட்டிருக்கிற தமிழ் சமணத்தினுடைய வரலாற்றை பெருமைப்பட சொல்லிக் கொண்டிருக்கிற மிக அருமையான சிற்பங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. நேமிநாத பகவானாகவும் தர்மதேவி அம்மனாகவும் வாருங்கள். உங்களுடைய வருகையின் மூலமாக தமிழ் சமணத்தினுடைய தொன்மையை அறிந்து கொள்ளுங்கள் என உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம். பணியாற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிற ரத்னகுமார் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்போடு தன்னுடைய முழுமையான உழைப்பினை இந்த ஆலய வளர்ச்சிக்காக அவர்கள் தந்து கொண்டிருப்பதை இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கிற பொழுது நம்மால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய பணியினை தன்னுடைய வருவாயை மட்டுமல்லாமல் இது நம்முடைய பகவானுக்காக செய்கிற பணியாக கருதி அதை மிக அழகாக நேர்த்தியாக அவர்கள் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய